போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. அதனால அன்பு அப்படியே கண்மணியை பார்க்குறாரு. கண்மணி வந்து முதல்ல அவங்க வீட்லேருந்து எடுத்து கொடுத்த ட்ரெஸ் அது. அதை பார்த்துட்டு வந்து அன்பு வந்து அப்படியே கண்மணியை பார்த்தோன்னே, கண்மணி வந்து அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி இருக்காங்க. இப்படி நிற்கிறா பாரு, எல்லாம் தெரிஞ்சு கூட எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் அவள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. என்ன அன்பு இதே ட்ரெஸ்ஸோட எப்போ போகிற அப்படின்னோடனே, ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸோட தான் போகிறேன். இதுக்கு என்ன ஓட்ட, எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. என்ன இவன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. அடுத்து வந்து அன்பு வந்து பார்த்துட்டே இருக்காரு. கண்மணி நம்மளுக்காக சாப்பாடு கொடுப்பாளான்னு சொல்லிட்டு. ஆனால் கொடுக்கல. அதனால அன்பு ஏமாற்றம் அடைகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அன்பு வந்து வேலையே ஓடல, எனக்கு வேலையே ஓடலடா, மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போனேன், என்ன ஆச்சு அப்படின்னு. மீட்டிங் முடிச்சிட்டோம், திரும்பி வந்துட்டேன், எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, அம்மா பார்க்கணும் போல இருக்கா, அதான் வந்துட்டேன். அம்மா பார்க்கணும் போல இருக்கா இல்லை அண்ணியை பார்க்கணும் போல இருக்கா, ரெண்டுமே தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வந்து கையை பிடிச்சி பேசுகிறாரு. கண்மணி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து கொஞ்சம் நகர்றீங்களா, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். கண்மணி எனக்கு இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, நான் அதான் சொல்லிட்டேன்ல இங்கே யாருக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, கண்மணி இப்படி மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு அன்பு. அடுத்து வந்து அன்பு என்ன பண்ணுறாரு, மறுநாள் வந்து கிளம்புறாரு. சரி இன்றைக்கி வெளியே போக வேண்டியது இருக்குது, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காரு. கரெக்டாக வந்து ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. அதை பார்த்து அன்பு வந்து கண்மணி எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணோன்னே தாங்க முடியாமல் ட்ரெஸ் எடுத்து அயர்ன் பண்ணி வேறு வச்சுருக்கா, இதோட சந்தோஷம் என்ன இருக்குது, சீக்கிரமாகவே கண்மணி நானும் சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. கண்மணிக்கு என் மேலே இருக்க அன்பு குறையல, இந்த அன்பு போதும் கண்மணி, சீக்கிரமாகவே நீ நானும் ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்கிறாரு. வெளியே வர அன்பு வந்து சந்தோஷமாக வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து கரெக்டாக வெள்ளா வந்து நிற்கிறாங்க. வெள்ளாவை பார்த்தோன்னே அப்படியே டென்ஷனாக வராரு. என்ன அன்பு ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி சொன்னோன்னே, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தானே நான் உங்களுக்காக எடுத்து வச்சேன், நான் எடுத்து வச்சேன்னு தெரிஞ்சு தானே போட்டுக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அன்பு அப்படின்னாங்க. அதை கேட்டு நீ எடுத்து வச்சியா, அப்போது இந்த ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணி கண்மணி வைக்கலையா அப்படின்னோடனே, கண்மணி தான் உங்களை கண்டுக்க மாட்டாள், அவளுக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சுல உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன்னு, அவள் இப்படி வருவா, அவள் தான் உங்களை ஒதுக்கிட்டாளே, இதுக்கப்புறம் எதுக்கு அவள் பேச்சு அப்படின்னோடனே, வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி விசில் அடிக்கிறாரு. கழட்டி வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வராரு. என்ன அன்பு இப்படி பண்ணிட்டீங்க, வேறு என்ன பண்ணுவாங்க, ஒன்றை யார் ஏன் ட்ரெஸ் எடுத்து அயர்ன் பண்ண சொன்னது, உனக்கு அசிங்கமால இதெல்லாம் பண்ணுறதுக்கு, நீ யார் எனக்கு அயர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்றாரு. அன்பு இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, உங்கள் அம்மாக்காக தானே இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களே, அவங்களுக்கு நீ பண்ணுறது தெரியவா போகுது, இப்போவாது என்கிட்ட அன்பாக ஒரு வார்த்தை பேசல அன்பு அப்படின்னோடனே, அன்பாக பேசணுமா, அதுவும் உன்கிட்டயா, உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது உன்கிட்ட நான் பேசுகிறதுக்கு, என்ன அன்பு இப்படிலாம் பேசுறீங்க, நான் அப்படி தாண்டி பேசுவேன், எவ்வளோ தைரியமாக இருந்தால் ஏன் ரூம்க்கே வந்து ஏன் ட்ரெஸ் எல்லாம் தொட்டிருப்பேன், நீ தொட்ட ட்ரெஸ் எல்லாம் பார்த்த எரிச்சலாக இருக்குது, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, உனக்கு அசிங்கமாக இல்லை, வேறு ஒருத்தி புருஷன் தெரிஞ்சுக்கூட இப்படி வந்து வழியிறியே, உன்னை பார்க்க எனக்கு எரிச்சலாக இருக்குது, அன்பு நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, நான் அப்படி தாண்டி பேசுவேன், இதோட உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங், தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்ட நல்லா இருக்காது சொல்லிட்டேன், போனால் போதும், நானும் இவ்வளோ நாள் விட்டால் ஓவராக போயிட்டே இருக்கேன், எனக்கு இப்போவே ஒரு முடிவு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கீழே வராரு. உடனே பின்னாடியே வந்து வெள்ளாவும் வராங்க. பாட்டி எப்படி சொன்னோன்னே, என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஏன் ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணி வைக்கிறதுக்கு இவ யார், தேவையில்லாமல் என் ரூமுக்கு வரா, என் ப்ரைவேஸில் தலையிடுறா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, போனால் போதுன்னு சொல்லிட்டு நான் என் அம்மாக்காக தான் இங்கே இருக்கேன், என்ன நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, அது வந்து இங்கே பாருங்கள் வெண்ணிலா ரொம்ப லிமிட்டை கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கா, தேவையில்லாமல் என் விஷயம் தலையிறா, என் ரூமுக்கு வரா, அது இல்லாமல் என்கிட்ட ரொம்ப கேவலமாக பேசுகிறா, இது சொன்னதுச்சுன்னா நல்லா இருக்காது பாட்டி அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ஷ்ட பாட்டி அது வந்து பாடின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் என்னன்னு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு வெளில கேட்குறாங்க. சீ வாய மூடு, என் பேரை சொல்லக்கூட உனக்கு அருகுதல், அவ்வளோதான் உனக்கு மரியாதை, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அப்படியே பாட்டி எல்லாம் அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. கண்மணி இதை பார்க்குறாங்க. அப்படியே போயிட்டு கார்த்திக் வந்து கண்மணி கிட்ட சொல்கிறாரு, பார்த்தீங்களா நீ வெண்ணிலாவா வெறுக்கிறான், நீ உங்களை தான் நீ நேசிக்கிறான், இப்போ அது புரிஞ்சுக்கங்க நீ அப்படின்றாரு.